காட்சிகளை காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. இது மனித இனத்திற்கு மட்டும் உண்டான தனிச்சிறப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதாலே நகைச்சுவை ஆயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தும் தெனாலிராமனின் கதையுடன் எங்கள் கற்பனையும் கலந்த நாடகம் ஒன்றை அரங்கேற்ற வருகிறார்கள் என் பள்ளி மாணவ செல்வங்கள். ஒரு நாள் தென்னாலி என்ற கிராமத்திற்கு ஒரு முனிவர் ஒருவர் வந்தார். அவர் ராமனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் 1008 முறை ஜபித்தால் காளி பிரசன்னமாவாள் என்று சொல்லிச் சென்றார். ஓம் க்ரீம் காளியாயே நமஹ. ஓம் க்ரீம் காளியாயே நமஹ. ஓம் க்ரீம் காளியாயே நமஹ. ஓம் க்ரீம் காளியாயே நமஹ. 1008 முறை ஜபித்து விட்டேன். இன்னும் காளி தேவி ஏன் வரவில்லை? முனிவரனிடம் கூறியது 1008 முறை அல்லவா? மறந்தே விட்டேன். மீண்டும் மந்திரத்தை ஜெபிக்கும். ஓம் க்ரீம் காளியாயே நமஹ. ஓம் க்ரீம் காளியாயே நமஹ. ஓம் க்ரீம் காளியாயே நமஹ. ஓம் க்ரீம் காளியாயே நமஹ. மகனே, கண்ணை திறன். என்னை ஏன் அழைத்தாய்? என்ன அதிசயம்! மந்திரம் பழித்து விட்டது. தாயே, நீ வந்து விட்டாயா? எனது 10 தலைகளை பார்த்ததும் அனைவரும் பயந்து நடுங்குவார்கள். ஆனால் நீயோ சிரிக்கிறாயே. தாயே, எனக்கு சலிப்பு எடுத்தால் நான் இந்த ஒரு மூக்கை வைத்தே சிரமப்படுகிறேன். ஆனால் உனக்கு 10 மூக்குள்ளது. அதை நினைத்தேன் சிரித்தேன். மகனே, அதை விடு. உன் தவத்தை அறிவும் என் வறுமை அகல நான் புத்தியும் எனக்கு அருள வேண்டும். ஓஹோ, உனக்கு பேராசைதான். கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டுமா? நீயே செய்து விட்டால் எனக்கு இங்கு என்ன வேலை? ஆமாம் தாயே, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்துவதுதானே புத்திசாலித்தனம். ராமா, நீ பிழைத்துக் கொள்வாய். இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை மட்டுமே குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி. என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்த சொல்கிறாய். நான் இப்போது எதை அருந்துவது எனக்கு தெரியவில்லையே. என்ன காரியம் செய்தாய் ராமா? நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடிக்க